ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெள்ளிக்கிழமை விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எப்பயும் போல் சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு வெளியே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாசப்படிக்கு வச்சுட்டு அழகுபடுத்தியாச்சு. கோலம்லாம் போட்டு சூப்பராக வெளியே ரெடி பண்ணி விளக்கும் வெளியே ஏற்றிட்டு வெளியே எப்போவுமே வெளியே விளக்கு ஏற்றிட்டு தான் அடுத்து உள்ளே விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி எப்போவுமே நான் மார்னிங் வெள்ளிக்கிழமை மட்டும் saree கட்டிட்டு பூஜை பண்ணணும்னு நினைப்பேன். பட் எனக்கு டைம் இருக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு கொஞ்சம். சரி, லேட்டானதாக ஆச்சு, பரவாயில்ல, நம்ம saree கட்டிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரியும் கட்டிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். சாமிக்கு பார்த்திங்கன்னா சுண்டலும் வாழைப்பழம் மாம்பழம் இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை சூப்பராக நிறைவாக முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப பொறுமையாகவும் ரிலாக்ஸாகவும் இன்றைக்கி சாமி கும்பிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பசங்களுக்கு லீவு, அவரும் கொஞ்சம் லேட்டாக கிளம்புறதால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. அப்படியே பூஜை வேலை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சமையல் வேலை தான். முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் ஏன் இந்த கலர் இருக்குன்னா, எங்களுக்கு நாங்கள் பிளாக் கலர் புளி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் புளி ஊற்றின உடனே சாம்பாருடைய கலர் இப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்து ஒயிட் ரைஸ் வடித்து வச்சாச்சு. இது ஆற வச்சுட்டு அப்படியே லஞ்ச் பேக் பண்ணுவோம் நாங்கள். சுண்டல் ஆக்சுவலாக முன்னாடியே செஞ்சாச்சு இல்லையா, அதையும் ஒரு கப்பில் அவருக்கு போட்டு கொடுத்து அமுச்சு விட்டுருவேன். நான் பார்த்திங்கன்னா இப்படி தான் காலையில் அப்படியே வேர்த்து ஒளிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுமே இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அவருக்கு கொடுத்து விட்டு நாங்களும் ரிலாக்ஸாக இன்றைக்கி பொழுது எல்லாம் சூப்பராக போச்சு. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா டியூஷன் போயிருக்கா. அங்கே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு மண்டல பூஜை நடக்கும் எப்போவுமே. அது சரி, வெள்ளிக்கிழமை பூஜைக்காக நாங்களும் சரி போயிட்டு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க, வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், அவங்க அப்பா மாம்பழம் சாப்பிட்டு பல்லெல்லாம் மாட்டிச்சான். அதை உட்காந்து எப்படி எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள், எல்லாருமா சேர்ந்து. காமெடியாக இருந்தது அவங்க பண்ணிகிட்டு இருந்தது. நானும் உட்காந்து அந்த பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்கே கோவிலுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கே கோவில் பூஜை வேலையை முடிச்சுட்டு அப்படியே சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மெட்டி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு கடையில் போயிட்டு பழைய மெட்டி கொடுத்து புது மெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் காலில் போட்டுக்கிட்டேன். நல்லா இருந்தது. நானாக இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய மெட்டியாக போட்டிருந்தேன். இது கொஞ்சம் சின்ன மெட்டின்றதால எனக்கு கொஞ்சம் யோசிச்சிட்டே இருந்தேன், ஏன்னா பெருசு போட்டுட்டு சின்னது போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போதைக்கு இது ஓகே, அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், தொட்டு கும்பிடு. விட்டுரு குழந்தை ஜெயிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் பசங்க ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு எங்கள் வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். பாய் பாய்.